700 ரூபா வாங்குற ஒரு டிஎம்கே அறிவாலய அடிமை. அது ஒரு நாய் வந்து எலும்பு துண்டு போடுற மாதிரி டிஎம்கே போடுற எலும்பு துண்டுக்கு அவள் குலைக்கிறான். அவள் மட்டும் இல்லை, சீமான் சாட்டை வந்து ஒரு ஓடுகாலி. விஜய்க்கு பயந்து பெரம்பூரில் நிற்க முடியாமல் ஓடின ஒரு ஓடுகாலி. அது வந்து ஒரு நாய் கூட்டம். நான் அதாவது எங்கள் தளபதி வந்து வேட்டை மாதிரி சிங்கம் சிறுத்தை கூட போட்டி போட வந்திருக்காரு. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே கூட சண்டை போட வந்திருக்காரு. அவர் வந்து இந்த சைடில் ஏடிஎம்கே டிஎம்கே போடுற அந்த எலும்பு துண்டு குலைக்கிற நாய் கூட்டம் தான் இந்த சீமான் சாட்டை எல்லாம். அதை நாங்கள் கேர் பண்ண மாட்டோம். அது வந்து இந்த எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் குலைக்கும், அப்படியே குலைச்சிக்கிட்டு அது ஓரமாக போயிடும். எங்கள் சண்டை வந்து சிங்கம் சிறுத்தை கூட தான், ஏடிஎம்கே டிஎம்கே கூட தான். இந்த நாய் கூட்டம் கடைசி வரைக்கும் குலைச்சிக்கிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு வைப்பு தொகை வாங்காமல் அது ஒரு புரோக்கர் டீம், அரசியல் தரகர் தான் சீமான். சாட்டை வந்து அவன்லாம் வாயே பேசக்கூடாது. அவன் வந்து எலெக்ஷனில் எங்கள் தளபதி கூட எதிர்த்து நிற்பேன்னு சொல்லிட்டு ஓடி போனால் ஒரு ஓடுகாலி பையன். அவன்லாம் வாயே பேசக்கூடாது. ஜூலியெல்லாம் வந்து நான் விஜய் போகிற இடம்லாம் வருவேன், பிரச்சாரத்துக்கு வருவேன்னு சொன்னேன். எங்கே வந்தானா அவளெல்லாம் செருப்பை கலட்டி அடித்து அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து வீடியோவுக்கு முன்னாடி இருந்துட்டு வீடியோ போட்டுட்டு இந்த டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். தளபதி தான் வருவார். கன்னியாகுமரி அவரோட கோட்டை. அப்படிலாம் கிடையாது. பாதுகாப்பு என்ன? நாங்கள் என்ன ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து இது என் மாமா பையன், இது என் தங்கச்சி, என் சொந்தக்காரங்க, எங்க அக்கா, எங்க சித்தி, என் பசங்க பின்னாடி நிற்கிறாங்க. பாதுகாப்பு இல்லை. என் பசங்க மொத்த ஃபேமிலியாக வந்திருக்கிறோம். சரிங்களா? எல்லாம் பாதுகாப்புலாம் கிளியராக தான் இருக்குது. எல்லாமே கிளியராக நடக்குது. இதுக்கு மேலே என்ன பாதுகாப்பு வேணும்? பாதுகாப்பு டிஎம்கே பீரியட்ல தான் பாதுகாப்பு கிடையாது. அடுத்த தளபதி ஆட்சிக்கு வராரு, எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும், ஜூலிக்கும் சேர்த்து. ஏன் மாறாது? எல்லாம் ஓட்டா மாறும். நான் ஓட்டு தான் போட போகிறேன். அது அப்படி இதில் இருக்கிறவங்க இவ்வளோ பேர் வெயிலில் நிற்கிறவங்க ஓட்டு போட மாட்டாங்களா என்ன? கூட்டம் ஓட்டாக மாறும். அது அவங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த எலெக்ஷன் என்ன? தளபதி எலெக்ஷனு. தளபதி தான் கேம் சேஞ்சர். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். ஒருவேளை மிஸ் ஆனாலும் எங்களுடைய தாக்கம், எங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி ஆட்சிக்கு வர முடியாது. இந்த தடவை நாங்கள் தான் கேம் சேஞ்சர், கிங் மேக்கர். தளபதி தான் கிங் மேக்கர். கன்னியாகுமரி தளபதி கோட்டைங்க. நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிங்க. கன்னியாகுமரியில் எங்கே போனாலும் விஜய் ஃபேன் தான். எங்கே போனாலும் விஜயோட பேனர் தான் இருக்கும். கன்னியாகுமரி தளபதியோட கோட்டை. பாருங்க, ரிசல்ட் வரும்போது பாருங்க. ஜனநாயகன் எப்போ வந்தாலும் நாங்கள் பார்ப்போம். அது இந்த பிஜேபி ஏடிஎம்கேயோட அவங்கள தான் போட்டு அடிச்சிருக்கு. இப்போ கூட ஏதோ சீன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவங்கள தான் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கான் விஜய். அது என்னது, இந்த 60 பேர் செத்தது, சாராயம், அதுக்கப்புறம் இப்போ ஒன்று நடந்துச்சு அந்த துப்பாக்கி சூடு. ஸோ 2 பிஜேபியை போட்டு அடித்து துவைச்சனால தான் அந்த படத்தை சென்சார் கொடுக்காம வச்சுட்டு இருக்கிறாங்க. அது எப்போ வந்தாலும் திருவிழா தான். இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே வரப்போகுது, நாங்கள்லாம் கொண்டாட போகிறோம். 200 ரூபாவுக்கும் குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுற கூட்டம் இது இல்லை. இது எங்கள் தளபதி அவரோட முகத்துக்காக கூடுற கூட்டம். எங்கள் முழு ஆதரவு எஸ்ஆர் மாதவன் அவருக்கு மட்டும்தான். இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் யார் நின்னாலும் வெல்ல முடியாது. நாங்க தான் ஆட்சி அமைப்போம். 2026 டிவிக்கே தான். இது காசுக்காக கூடுற கூட்டம் இல்லவா? எங்க தளபதி விஜய்க்காக கூடுற கூட்டம். ஐயா 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்தாரியா, எப்படி வந்தாரு தெரியாது, எப்படி போனாருன்னே தெரியாது. இங்க பாருங்க, எங்க தளபதி வரவே இல்லை, அவ்வளவு கூட்டம். இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேள்வி கேட்கிறாங்க. மாறும், மாத்தி காமிப்போம். எங்கள் ஓட்டு தளபதிக்கு. ஐயா அவர் ஆட்டத்திலே இல்லையா, அவ்வளவுதான். அவரை பத்தி பேச விரும்பல, மன்னிச்சுக்கோங்க. அவர்லாம் கணக்கிலே கிடையாது. அவர்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு. அவர்லாம் வரவே முடியாது. 2 பேருக்கு தான் போட்டி. 1 டிவிக்கு வீட்டுக்கிட்டே வந்தாங்கண்ணே, 200 ரூபா தாரே வான்னு கூப்பிடுவாங்கண்ணே. எல்லாரும் அப்படி கெஞ்சுதாங்கண்ணே, கெஞ்சி கொடுத்தாங்கண்ணே. ஐயா வாயா 200 ரூபா தாரே வந்து எங்க கூட பிரச்சாரத்துக்கு வாண்டு. அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டுண்ணே. நம்ம தான். ஆனால் போன தடவை சீமானுக்கு தான் போட்டேன்.
ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்னு வச்சு அவர் வாய் பேசுறதே சுத்தம் கிடையாது. பின்ன எப்படி நாங்கள் அவர் நம்பியெல்லாம் இந்த ஓட்டு போடுறது? அவர் வாயே வட சுடுதாங்க. ஏற்கனவே 2 கட்சி இருந்து மாறி மாறி ஓட்டு போட்டு முடிஞ்சுது. என்ன அடுத்து சீமான வருவார்னு பார்த்து அவருக்கு ஓட்டு போட்டு அவர் வாயிலே வட சுட்டுட்டு போறாரு. என்ன அடுத்து 4வது எங்கள் அண்ணன் வந்திருக்காரு. கடைசி வரைக்கும் எங்கள் அண்ணன் மட்டும்தான் இருப்பார். சொல்றதே நான் காலையில் ஒன்று சொல்லி சாயங்காலம் ஒன்று சொல்லுவார். சாயங்காலம் நாளைக்கு ஒன்று சொல்லுவார். இவர் நாளைக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. கட்சி ஆரம்பித்த புதுசில் எல்லாருமே இப்போ குழந்தைய பிறக்கும் போதே என்ன கற்றுக்கிட்டா வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு அவருக்கு வயசுக்கும் அவர் அனுபவத்துக்கும் இவங்க கேட்குறதெல்லாம் கொஞ்சம் வேணா பாருங்கள். நீங்களே வந்து அவர் ஜெயிச்சு இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுவார். அப்போ நீங்கள் பார்த்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இது கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இது தெரியும். அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கு மக்கள் பைசா 1 ரூபா கூட தேவையில்லைண்ணே. அவர் திருநெல்வேலி மாநாட்டில் சொன்னார், ஒரு பைசா மக்கள் பைசா 1 பைசா எடுக்க மாட்டேன். ஏன்னா அவர் நிறைய சம்பாதிச்சிருக்காரு. மக்களுக்கு கொடுக்க வாராது. மக்களுக்காக உழைச்சே தீருவாரு. கிட்னி திருடி நல்ல சம்பாதிச்சிட்டானே. அவன் கிட்னி திருடுறதுக்கே மறுபடியும் போக சொல்லுங்க. திமுக அவன் கிடையவே கிடையாது. அவன் ஓ இது வரைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சுல்ல. என்ன அண்ணன் வந்து சிஎம் வந்ததுக்கு பிறகு எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு மட்டும் பாருங்க. அதே மாதிரி ஜூலி பிரச்சாரத்துக்கு போனால எல்லாம் எவ்வளோ கொடுத்தா? 500 ரூபா கொடுத்துருக்கான் எல்லாத்துக்குமே. 500 ரூபா கொடுத்து அண்ணன் நான் இன்னைக்கே வந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டா. அவளுக்கே ஒரு மரியாதை இருக்கும்போது நாங்கள் மரியாதை கொடுக்க மாட்டோமா எங்கள் அண்ணனுக்கு? அவ்வளோ வேஸ்ட்டுங்க, அவ்வளோ வேஸ்ட்டு, அவ்வளோ சுத்த வேஸ்ட்டு. அதாவது மாநாடு கூட்டம் நடத்துறாருல, அதில் போய் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லியாச்சுன்னா உடனே போலீஸோ இல்லை அவங்க ஆட்களும் தடுத்துடுறாங்க. ஏன் தனிச்சிருந்து தைரியம் பண்ணி பேசல, ஒருத்தருமே பேச விட மாட்டார். ஏன்னா இங்கே வர சொல்ல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வர சொல்லுங்க, நாங்கள் பேசுகிறோம். இந்த விமர்சனங்களை நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம். எங்களுக்கு தளபதி தான் முக்கியம். 2026 அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குறோம். கண்டிப்பாக நிச்சயமாக சீஃப் மினிஸ்டர் ஆகுறாரு அவர். நாங்கள் எந்த விமர்சனம் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் தளபதி கேட்டு நாங்கள் எங்கள் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் அந்த அளவு நாங்கள் பண்ணது ரெடியாக இருக்கத்தான் இருக்கு. இந்த கண்டிப்பாக 100% கன்ஃபார்மாக இருக்கு. கிள்ளியூர் இந்த நம்ம கன்னியாகுமரியில் 6 தொகுதி இருக்கு. கன்ஃபார்மாக 100% வெற்றிகரமாக கன்ஃபார்மாக அவருக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. தளபதிக்குன்னா காலையில் இது கோட்டர் பிரியாணி வந்ததில்லை. நாங்கள் ஒரு ஆளுக்கு இந்த ஒரு ஆளுக்கு 1000 ரூபா இந்த காசை விட்டுட்டு நாங்கள் வந்திருக்காங்க. காலம் மட்டும் வந்துருக்கோம் அவருக்கு வேண்டி தளபதிக்காக. ஆமாம் ஆமாம், நாங்கள் அதுக்கு நோக்கத்துக்கு வேண்டியில்ல. நாங்கள் என்னன்னா அவர் தளபதிக்கு வேண்டி நாங்கள் ஒரு தளபதிக்கு கூட்டம் எல்லாம் கண்டிப்பா ஓட்டாம அல்ல. கூட்டம் வரணும்னா அது பிரியாணிக்கும் கோட்டருக்கும் வேண்டி வர அது ஓகே. இது என்ன நாங்கள் எங்களுக்கு ஒரு நாளைக்கு எல்லாம் கூலியை விட்டுட்டு வரணும். எங்களுக்கு அது ஓட்ட மாறும். கன்ஃபார்மாக 100% நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். இன்னைக்கு கன்னியாகுமரி வந்து ரொம்ப ஜெகஜோதியாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. இதெல்லாம் விஜய்க்காக வந்த கூட்டம். யார் சொல்கிறதான் தற்கூரி அந்த கூட்டமே கிடையாது. இது எல்லாமே விஜய்க்காக வந்த கூட்டம். காலைல இருந்தே இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு விஜய் மட்டும் டிவிக்கு மேலே எவ்வளோ இது இருந்தால் காலைல இவ்வளோ பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ வெயில், அதில் இவ்வளோ பேர் வந்து நிற்காங்கன்னா அப்போ விஜய்க்காக அவங்க எவ்வளோ இது போராடுறாங்க. நீங்களே பாருங்கள். விஜய் அதே மாதிரி சிஎம்மாக வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பா வாய்ப்பு இருக்குமா? இது என்னன்னே கேள்வி. ஜெயிக்க வாய்ப்பு இல்லாமல் இவ்வளோக்குள்ள சப்போர்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஜெயிக்க தான் போகிறோம். நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அப்புறம் அதெல்லாம் உருட்டுங்க. 200 ரூபா கொடுத்து கூப்பிடுறாங்க. பையன் இருந்தால் என்னன்னாலும் பேசுறாரு. கூட்டம் எப்படின்னு ஓட்டு இல்லாமல் ஆகும். இதில் இத்தனை பேர் இருக்கா, யாரோ ஓட்டு போட முடியும்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இதில் எதோ 200 ரூபா கூட்டமா இல்லை காசுக்காக வந்து கூட்டம் குடிச்சு தானா சேர்ந்த கூட்டம்? விமர்சனத்தெல்லாம் பார்த்தா கட்சி நடத்த முடியுமாங்க? எல்லாரையும் தான் விமர்சிப்பாங்க. அதுக்குன்னு நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அவங்கெல்லாம் வாயிருக்கு வர பேசிட்டு தான் இருப்பாங்க. வாயிருக்குன்னு பேசுகிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று மாற்றிட்டு இருக்காங்க. அண்ணனை மாதிரி எல்லாம் ஒரே டைம்லேயே நிற்கிறாங்க. ஒரு நேரம் மாடு தின்னாதேன்னு சொல்கிறா, ஒரு நேரம் மாட்டுக்கறி தின்றா ஏட்ரா ஓடுறான்னு வைக்கிறான். என்னது
அது வந்து அதான் அவரை பற்றி சொல்லிட்டோம்ல. அவர் வந்து ஒரு டைமுக்கு ஒன்று பேசுகிறார். தம்பி என்கிட்ட வந்தால் நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னார். இப்போ அதே தம்பியை பார்த்து பயிர்றாரு. தம்பி தானே விட வேண்டி தானே, ஏன் தம்பியை பார்த்து பயிர்றாரு அவர். ஆ அதாவது எந்த கட்சி என்னனாலும் சொல்லிட்டு போகலாம், யார்கிட்டனாலும் ஒரே பதில் தான், ரிசல்ட் பேசும். என்னனாலும் அதாவது விஜய் பற்றி என்ன சொன்னாலும் பிரச்சனை, ஒரே பதில் என்னன்னா ரிசல்ட் பேசும். ரிசல்ட் அன்னைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் அப்போ பேசுங்க, அவ்வளோதான். வந்ததுனால இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே விஜயனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் பிள்ளைங்களோட நாங்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். சார் வந்துட்டு இளைஞர்களுக்காக இந்த போதைப் பொருளெல்லாம் ஒழிக்கணும், அது எங்களோட பெரிய ஆசை. அதுக்காக நாங்கள் இந்த வெயிலில் ரொம்ப மணி நேரமாக நின்றுட்டு இருக்கிறோம் சாரை பார்க்கறதுக்காக. என்ன பாருங்க, என்ன சார், கண்டிப்பா 100% வாய்ப்பு இருக்கும் சார் வந்தா எங்க கன்னியாகுமரி தொகுதியில். விமர்சனங்கள் வந்தாலும் சார் அதை எதிர்த்து மறுபடியும் அதில் நிற்கணும், அதுதான் எங்க ஆசை. நாங்கள் தேட்டரில் பார்க்க ஆசைப்பட்டோம், ஆனால் அது எங்களுக்கு வராதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இப்படி இல்லீகலாக வந்தது ரொம்ப வருத்தம் சார். ஒவ்வொரு கட்சியில் உள்ளவங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. நாங்கள் விஜய் சாரை ரொம்ப வரவேற்கிறோம். அவங்க வந்தால் நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம், இல்லை நம்பிக்கையோடு இருக்கிறோம். கன்னியாகுமரி சூப்பராக இருக்குது. எங்கள் ஓட்டு எல்லாமே டிவிகேக்கு தான். சிங்கம் தனியாக தான் வரும், அதனால் எங்கள் ஓட்டு கண்டிப்பாக டிவிகேக்கு தான். அதெல்லாம் பொய் அதெல்லாம் இல்லை. இன்று உள்ள ஜெனரேஷன் எல்லாருமே டிவிகே தான். இன்னும் புதுசாக வரப்பட்ட பிள்ளைகளும் இப்போ உள்ள காலேஜ் பிள்ளைகளும் எல்லாமே நாங்களே டிவிகே தான். அதனால் கண்டிப்பாக டிவிகே வரும். அதெல்லாம் நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு டிவிக்கே பிடிக்கும். புதிய ஆளுகள் வரட்டு. இவ்வளோ நாள் ஆட்சி நிறைய பேர் நடத்துகிறாங்க, புதிய ஆள் வரட்டு, எப்படி நடத்துறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, படிக்கட்டும், வரட்டும். கண்டிப்பா நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் உண்டு, எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் உண்டு. கன்னியாகுமரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம தொகுதியில் தான் நம்ம தலைவர் வந்தாலே ஒரு கெத்து தான். எல்லா தொகுதியோட நம்ம கன்னியாகுமரி தொகுதிக்கு நம்ம தலைவர் வர்றது வந்து ரொம்ப தனி சிறப்பு. பார்த்துக்கோங்க, திருவிழா இல்லை, ஒரு பெரிய திருவிழா. ஒரு தேராட்டத்துக்கு ஆட்கள் வந்தால் எப்படி இருக்கும், அதை விட பெரிய கூட்டமாக இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்னியாகுமரி தொகுதி மக்களுக்கு இது வந்து பெரிய உத்வேகமும் சூப்பராகவும் இருக்குது. ஆமாம், அது வந்து நிறைய தொகுதி கிடைக்கலன்னா எல்லாம் வந்து நிறைய கட்சிக்காரங்கள் செய்யக்கூடியது தான். நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு அதையும் தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையோட தளபதிக்காக நாங்கள் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்கோம். ஜனநாயகன் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆனது வந்து அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. மக்கள் வந்து நாங்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் அந்த படத்தை பெரிய வெற்றியை கொண்டு வந்து நல்ல வசூலுக்கு கொண்டு வருவோம். அதான் ஒட்டுமொத்த மக்களுடையும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. அதான் கன்னியாகுமரியில் கண்டிப்பாக ஜெயிப்பார் எங்கள் தளபதி. 100% கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர் SR மாதவன் வெற்றி வேட்பாளராக வருவார், கண்டிப்பாக வருவார். அவர் பேச்சை வந்து எங்கள் தளபதி எடுத்துக்கவே மாட்டார். அதே மாதிரி அவருடைய தொண்டர்கள் நாங்களும் அதை எடுத்துக்கவே மாட்டோம். கன்னியாகுமரி ஒரே மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. கூட்டையெல்லாம் ஓட்டா மாறும். உங்ககிட்ட யார் சொல்லிதா கூட்டையெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு? அது நிறைய விமர்சனம் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து 200 ஊப்பிகளெல்லாம் வைப்பாங்க. அவன் எல்லாம் ஒரு பெட்டி பணத்துக்காக அலைஞ்சிட்டு கிடக்கான். அவங்க டிவிக்கேவை எவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் நம்ம டிவிக்கே வளர்ந்து வரான்னு ஒரு அர்த்தம். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் ஆக வச்சுருக்காங்க. தளபதிய படத்தை தியேட்டரில் தான் ஒன்லி பார்ப்போம். கேட்குதா? இங்கே ஜெயிக்க வாய்ப்பு உண்டு.